சின்ன வயசுலேருந்து பீச் மணலில் விளையாடின நமக்கு மணலை பார்த்தா எப்போவுமே ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதுவும் மணல் பாங்கான பாலைவன பகுதியை முதன்முறையாக பார்க்கும்போது நம்ம மகிழ்ச்சியை அளவிடவா முடியும்? டெசர்ட்டில் போகிற மாதிரி ஏதோ சீன் காமிச்சிட்டு இங்கே ஏதோ ஹோட்டலில் இருக்கான்னு நினைக்க வேணாம். இது டெசர்ட்டில் இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி சென்டர். சொன்னால் நம்புங்க, உங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு இங்கே எல்லாம் கிடைக்கும். நமக்கு கார் வரைக்கும் வரத்துக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஆடு ஜீவிதம்ல பிருத்திவிராஜ் எப்படி தான் வந்தாரோ. இந்த பாலைவனத்தில் நம்மளோட முதல் ஆக்டிவிட்டிக்கு வந்தாச்சு. அதுதான் டியூன் பேஷிங். எக்ஸ்பர்ட்ஸோட காஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே என்ஜாய் பண்ணலாம். இந்த டியூன் பேஷிங்கில் யூஸ் பண்ணுற இந்த டொயோட்டோ லேண்ட் க்ரூசர் கார் கிட்டத்தட்ட 2 to 2.5 crores மதிப்புள்ளது. டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி இந்த கார் டயர்ஸ் எல்லாத்தையும் 50% ஏர் இறக்கி விட்டுருவாங்க. இது மண்ணில் ஓட்டும்போது ஓவர் ஸ்கிட் ஆகாமல் ஹெல்ப் பண்ணும். கார் பேஷிங் முடிஞ்ச உடனேயே இவங்க கூட்டிகிட்டு வந்து நிறுத்தின இடம் சன்செட்டை ரசிக்கக்கூடிய ஒரு ரம்யமான இடம். ஒட்டுமொத்த டூரிஸ்ட்டுமே இந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. சன்செட் ஆகிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மளோட அடுத்த ஆக்டிவிட்டிக்கு கிளம்பியாச்சு. வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி பாலைவனத்தை பார்க்குறதே நான் அரிதாக நினச்சிட்டு இருக்கும்போது அதில் டியூன் பேஷிங், சன்செட், அப்புறம் ஒரு சில கேமல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம திரும்பவும் அதே ஃபெசிலிட்டி சென்டருக்கு வந்தால் ஒரே விழா கோலமாக இருந்தது. என்னடான்னு கிட்டக்க போய் பார்த்தா ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் டைனிங் டேபிள், சேர்ஸ் இதெல்லாம் போட்டு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அவங்களோட கல்ச்சுரல் ப்ரெசன்ஸை இங்கே பிரதிபலிக்கிற விதமாக இந்த பார்ட்டியை இனாக்ரேட் பண்ணாங்க. சுற்றி பார்த்தா எல்லாம் மணல் மேடு தான். ஆனால் இங்கே இருக்கிற வைப் வேறு லெவல். லைட், மியூசிக், வெதர் எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. இப்போ நாம் பார்க்குறது ட்ரெடிஷ்னல் கல்ச்சுரல் பர்ஃபார்மன்ஸ். இதில் பெல்லி டான்ஸ், ஃபயர் ஷோ, ஃபோக் டான்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு அமேசிங் ஷோவை கொடுக்க போகுது. சரி, இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச முக்கியமான பார்ட்டுக்கு வந்தாச்சு. அது ஃபுட்டு தான். இங்கே அரபிக் டிஷ்ஷஸ் மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபுட், பார்பிக்யூ ஐட்டம்ஸ், சைனீஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சாப்பிட்றப்போ இந்த டெசர்ட்டில் இருக்கிற ஃபீலே வேறு லெவல் தான். இப்படி ஒரு டெசர்ட் பார்ட்டி எக்ஸ்பீரியன்ஸை டெஃபினட்டாக நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. கலை, பண்பாடு இவைகளுக்கு மொழி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பல்வேறுபட்ட நாடுகள்லேருந்து வந்திருந்தாலும் இவங்க பண்ணுற இந்த கலை நிகழ்ச்சி ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருந்து அவங்களையும் ஒருங்கிணைக்குது. இந்த டான்சஸோட எனர்ஜியை பாருங்கள்.
கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தங்களை விடாமல் எல்லாரையுமே அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க. இப்போது ட்ரெடிஷ்னல் டான்ஸ், இதில் லோக்கல் கல்ச்சர் முழுக்க ரெஃப்ளெக்ட் ஆகுது. மியூசிக் கேட்ட உடனே அவங்களோட பாடி தானாக மூவ் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட காஸ்டியூம்ஸ் கூட சூப்பர் கலர்ஃபுல். லைட் ரெஃப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது இன்னும் அழகாக தெரியுது. இப்போ வந்தாச்சு டேஞ்சரஸ் லெவல், அதுதான் இந்த ஃபயர் ஷோ. கொஞ்ச நேரம் முன்னாடி டான்ஸ்க்கு ஆடினவங்க எல்லாம் இப்போ இந்த ஸ்டண்ட் ஷோவை பார்த்துட்டு உறைஞ்சி போய் உக்காந்துருக்காங்க. இந்த மனுஷன் ஃபுல் ரிஸ்கோட அவ்வளோ பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த நெருப்போட டான்ஸ் ஆடுறாரு. நாம் தீபாவளிக்கு பட்டாசுக்கு ஊதுவத்தி கொளுத்தவே பயப்படுவோம். இவங்களோட ஒவ்வொரு மூவ்ஸும் வாவ் மொமெண்ட் தான்.